நான் இன்றைக்கி செய்ய போகிறது பாசிப்பருப்பு அல்வா. பாசிப்பருப்பு வந்து நம்ம 100 கிராம் எடுத்தோன்னா அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கணும். இதுக்கு வந்து மில்க் ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். கீ ஆட் பண்ணணும். கீ வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மூங் தால் அல்வா, அதாவது பாசிப்பருப்பு அல்வா. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு கப் வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் வந்து சுகர், ஒரு 15 முந்திரி, 4 ஏலக்காய். இதை வந்து குட்டி குட்டியாக நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியும் கிரேட் பண்ணியிருக்கேன், பாதாம். இது ரெண்டுமே. பால் வந்து நம்ம 500 ml எடுத்துக்கலாம். தேவையான அளவு கீ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பை வந்து பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேன் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு எவ்வளோ வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த கலர் வந்து நல்லா ப்ரௌனாக இருக்குது. இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். கீ போட்டுக்கலாம். இதை வந்து தனியாக வறுத்து ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம என்னென்னா குழந்தைகளோட பர்த்டே அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் இந்த அல்வா. இது வந்து என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே செஞ்சு கொடுக்க சொன்னாங்கன்னு நான் வந்து இப்போது செஞ்சிட்ருக்கேன். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பருப்பு வந்து நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கீ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம அடுத்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் வைக்கிறேன், தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து என்னென்னா கொஞ்சமாக வந்து நான் வந்து வாட்டரும் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். இல்லைனா வந்து கட்டி கட்டியாக இதாகிரு பிடிச்சிரும். இதை வந்து நம்ம தனியாக இப்போ எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இது ஃபுல்லாக நம்ம கட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கரைச்சி விட்டுட்டு நம்ம திருப்பியும் வச்சுக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம் கேஸை. இப்போ நம்ம மீதி இருக்கிற மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுறப்பவே வந்து என்னென்னா அப்படியே வாசம் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம கையோட இப்போ வந்து ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். நம்ம இதுக்கு இடையில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். இப்போது நல்லா, அதாவது பாசி பருப்பு நல்லா வெந்து இப்போ வந்து சுருண்டு வருது. அதாவது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒட்டாது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
இது நல்லா அப்படியே நான் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸில் நல்லா சுருண்டு வந்துடும். என்னென்னா இந்த அல்வா மட்டும் என்னென்னா கட்டி பிடிக்கக்கூடாது. இன்னொன்று என்னென்னா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு கலர் பார்த்திங்கனாவே தெரியும். இது என்னென்னா கீழே வந்து ஒட்டவே ஒட்டாது. இப்போ அல்வா இதில் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம மேலே முந்திரி பாதாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக அப்படியே வந்து சீவி வச்சுக்கோங்க. இதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சுவையான பாசிப்பருப்பு அல்வா ரெடி. நான் பாசிப்பருப்பு அல்வா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.